சமீமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு தெரியல. எனது மாமியார் வீட்டில் கடை வைத்திருக்கிறார்கள். அதில் மளிகை பொருட்களுடன் பீடி, சிகரெட், புகையிலை, மூக்குப்பொடி, பான்பராக் போன்ற பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள். இது ஹலாலா? இந்த வருமானத்தில் உணவு உண்ணலாமா? மேலும் ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்கிறார்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஹலால் இல்லை, ஹராமான பொருட்கள் தானே. தடுக்கப்பட்ட நாமே சாப்பிடக்கூடாது. நாம எதை சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கம் தடுக்குதோ அதை பிறருக்கும் சாப்பிட கொடுக்கவும் கூடாது. விற்பனை செஞ்சு அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை ஈட்டவும் கூடாது. ஏன்னா நம்முடைய உடலுக்கு கேடு செய்யுதுல. உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க, உங்க உடம்புக்கு கேடு பண்ணாதீங்க அப்படி மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிற காரணத்தினால இந்த பொருட்களை நாமும் சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கேடு. நம்ம உடம்புக்கு கேடு தர்ற ஒன்றை இன்னொருத்தர் உடம்புக்கு கெட்டு போனா பிரச்சனை இல்லை என்று நாம நினைச்சு வியாபாரம் செய்யவும் கூடாது. அந்த மாதிரி வியாபாரத்தின் வழியாக பொருள் ஈட்டுவதும் ஹராமு, அதை வச்சு சாப்பிட்றதும் ஹராம். அதை செய்யவே கூடாது, அதுல இருந்து விலகிக்கணும். இதே இவங்களுடைய குடும்பத்தாருக்கு இதை விரும்புவாங்களான்னு யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தங்க தானே சொல்லி விற்கிறாங்க, இவங்க பிள்ளைக்கு கொடுப்பாங்களா? அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி 10 வயசு 12 வயசு 15 வயசு பிள்ளைங்க போய் சிகரெட் குடிச்சாலோ பான்பராக் சாப்பிட்டாலோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? கோவப்படுவாங்க தானே. அப்ப அப்படித்தானே ஒரு முஸ்லீம் எல்லாருக்கும் நினைக்கணும். தாம் பிள்ளைக்கு எந்த நலனை நாடுகிறார்களோ விரும்புகிறார்களோ ஒரு முஸ்லீம் அதைத்தானே உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் நாடணும். அடுத்தவங்க மேல நலன் நாடுறதானே இஸ்லாம்னு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அப்படி பொருளீட்டவும் கூடாது. அதன் வழியாக சாப்பிடுகிற அந்த உணவும் ஹலாலானது கிடையாது, ஹராமானதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ஆனா அந்த வழியாக சாப்பிடுறது ஹராம்ங்கிறதுல இன்னொரு அம்சம் இருக்குது. என்னன்னு கேட்டா, அவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க அதுக்கு உடன்படல, உங்களுக்கு அதுல விருப்பமும் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்றது நீங்க இது முறையான சம்பாத்தியம் இல்லை, இப்படி சம்பாத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறீங்க, அதை சொல்றீங்க. அந்த மாதிரி நிலையில நீங்க இருக்கிறீங்க. அவங்க பொருளீட்டி உங்களுக்கு கொண்டு வந்து தர்றாங்க. மாமனார் என்ற அடிப்படையிலையோ, மாமியார் என்ற அடிப்படையிலையோ, கணவர் என்ற அடிப்படையிலையோ, வேறு எந்த உறவுகள் அடிப்படையிலோ உங்களுக்கான ஒரு தேவைக்காக பொருளீட்டியவர் அவர்கள். அவங்க அதை ஆதரிக்கிறாங்க, அதை அவங்க விரும்புறாங்க, அந்த ஹராமான காரியத்தை அவங்க செய்யறாங்க. அவங்க செஞ்சு உங்களுக்கு பணம் கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு கொண்டு வந்த இந்த பணம் நீங்கள் பெறுவது ஹராமா ஹலாலான்னு கேட்டா உங்க மேல அது குற்றமாகாது, உங்களுக்கு ஹராமாகாது. ஏன்னா நீங்க அதை ஹராமான வழியில பொருளீட்டல. உங்களுக்கு உங்க கணவரிடமிருந்து ஹலாலாகத்தான் வருகிறது. அவர் கையில ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தர்றாரு. உங்க மாமியார்ட்ட ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை கொண்டு வந்து தர்றாங்க. அவங்களுக்கு வந்த வழி ஹராம். அப்ப அவங்கதான் தண்டனைக்குரியவங்க. உங்களுக்கு அவங்களிடமிருந்து வந்துச்சே அந்த வழி ஹராமா? ஹராம் இல்லை, அன்பளிப்பா தந்திருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உங்களுக்கு அந்த பணத்தை தந்திருக்கிறாங்க. நீங்க குற்றவாளியாக ஆக மாட்டீங்க. அந்த குற்றத்தை யாரு செஞ்சாங்களோ, யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் குற்றவாளியாக ஆவாங்க. குர்ஆன் என்ன சொல்கிறது? வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாரு. அப்ப இந்த சுமையை, இந்த தப்பை செஞ்சவங்க அவங்க, அந்த தண்டனையை நீங்க சுமக்க மாட்டீங்க, நீங்க குற்றவாளியாக ஆக மாட்டீங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க அதே நேரத்தில் நமக்கு வருதுன்றதுக்காண்டி அங்கீகரிக்கவோ, அதை ஏற்றுக்கொள்ளவோ, அதை ஆதரிக்கவோ, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறவோ அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யாத வரைக்கும் நீங்க குற்றவாளியாக ஆக மாட்டீங்க ஒண்ணு. அடுத்து ஜும்மா நேரத்தில் வியாபாரம் பண்றாங்களா, அது கூடுமா? அதுவும் கூடாது. ஜும்மாவை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. அவங்க ஹலாலான வியாபாரமே செஞ்சாலும், பொருட்கள் எல்லாம் ஹராமா இருக்குது அதை விட்டுருங்க, அதை தாண்டி ஹலாலான பொருட்களை வச்சு அனுமதிக்கப்பட்ட முறையில் வியாபாரம் செஞ்சாலும் ஜும்மாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டு விட்டால் நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டி விரையுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லல, வதருல் பை', வியாபாரத்தை விட்டுட்டு விரையுங்க. அப்ப வியாபாரம் செய்யக்கூடாது அந்த நேரத்துல என்றும் மார்க்கம் தடுத்திருக்கிறது. எனவே அதுவும் அந்த மாதிரியான நேரத்தில் பொருளீட்டுவதும் ஹராமாகும். இந்த மாதிரி தடுக்கப்பட்ட பொருட்களின் வழியாக பொருளீட்டுவதும் மார்க்கத்துல ஹராமாகும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.